என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் நிகிதா அவர்கள் தந்தி டிவியோடு இணைந்திருக்கிறார். டாக்டர் வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ நம்ம அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா நீரிழிவு நோய் நிபுணர் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லலாம். நம்ம பேச்சு தமிழில் வந்து சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேற்று இந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. இந்தியாவை வந்து டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது சர்க்கரை வியாதிக்கு உலகத்திலேயே ஹெட் குவார்ட்டர்ஸே நம்ம தாங்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய மருத்துவத்துறையில் சர்க்கரை நோய் பற்றின லேட்டஸ்ட் தகவல்கள் என்னென்ன மேம், பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள்? ஓகே, ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சர்க்கரை நோய் அப்படின்றது வந்துட்டு there are two types, mainly two types. டைப் 1 சொல்லுவாங்க, டைப் 2. ஸோ டைப் 2 தான் நம்ம ரொம்ப காமனாக என்கவுண்டர் பண்ணுறது, அதாவது அடல்ட்ஹுட்டில் என்கவுண்டர் பண்ணுறது. டைப் 1 அப்படின்றத பற்றி கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டைப் 1 வந்து இட் இஸ் வெரி காமன் இன் டீனேஜர்ஸ், அதாவது 12 to 13 இயர்ஸ்லேயே கூட ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு இது புது டைப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 1.5 டயபிட்டிஸ். ஸோ இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் டைப் 1 அண்ட் டைப் 2. ஸோ ஜென்ரலாக எப்படி டைப் 2 என்ன ஆகும்னா இன்சுலின் சுரக்கும், நம்ம கணையத்தில் இன்சுலின் சுரக்கும், பட் அதுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த செல்ஸை வந்துட்டு இன்சுலின் உள்ளே எடுத்து அது ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. வேற டைப் 1ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸில் இன்சுலின் இருக்கும், பட் நம்ம ஓன் பாடி செல்ஸே வந்துட்டு அதை அட்டாக் பண்ணும், ஆட்டோஇம்யூன் ஆஸ்பெக்டை அதை அட்டாக் பண்ணும். ஸோ டைப் 1.5 அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இட் பிஹேவ்ஸ் போத் லைக் டைப் 1 அண்ட் டைப் 2. ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு இனிஷியலாக நம்ம மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரொம்ப வருஷம்க்கு அப்புறமா தான் வந்துட்டு இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட்டே தேவைப்படும். மோஸ்ட் காமனாக நம்ம டைப் 2ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அப்படி தான். ஆனால் இப்போ பார்க்குறது டைப் 1.5 என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு வெரி சூன் அவங்களுக்கு வந்துட்டு இன்சுலின் ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுது, பிகாஸ் இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் போத் டைப் 1 அண்ட் டைப் 2. ஓகே, ஸோ இப்போ இனிமேல் வந்து இப்போ முன்னாடி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டாக்டர் இப்போ வந்து டைப் 1 டயபிட்டிஸ் சொல்லுவாங்க, டைப் 2ன்னு சொல்லுவாங்க, இப்போ 1.5 புதுசாக வந்துடும் இல்லைங்களா டாக்டர்? அதை பற்றி நம்ம கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரொட்டீன் ஃபாலோ அப் டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது தான் நமக்கு அந்த பிக்சரே நமக்கு தெரியும், டைப் 1.5 கேட்டகரியில் பேஷண்ட்ஸ் வராங்களா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ 1.5னா நம்ம பயந்துடக்கூடாது, டைப் 1 இருக்குது, டைப் 2லையும் கொஞ்சம் இருக்குங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது பயப்படக்கூடிய இது கிடையாது. ரொட்டீன் ஃபாலோ அப்பில் வந்தால் நம்ம ஏர்லியராக டிடெக்ட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, அதாவது மருந்து மாத்திரைகள் மட்டும் போதுமா இல்லை இன்சுலினில் நம்ம குணப்படுத்திக்கலாமா அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும். வெரி நைஸ் டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம பொதுமக்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர், அதில் சில கொஷின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். முதல் கேள்வி வந்து விருதாச்சலம்லேருந்து தனவேல் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு 9 உள்ளது, இதை 7க்கு கீழ் கொண்டு வருவது எப்படின்னு கேட்குறாரு. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கிறவங்க டாக்டர், இதை நம்ம குறைக்கிறது சாத்தியமா? ஸோ இப்போது தெர் ஆர் சர்டன் வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட நார்மல் வேல்யூ வந்து 126 மேலே போனாலே வி கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் டயபிட்டிஸ். இவர் என்ன சொல்றாரு அப்படின்றது ஐ திங்க் இட் இஸ் HbA1c. அதாவது HbA1c அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற 3 months சுகர் லெவலில் அது கரெக்டாக கண்டுபிடிக்கும் அந்த பிளட் டெஸ்ட். ஸோ அதோட நார்மல் வந்துட்டு லெஸ் தேன் 6.5. ஸோ நம்ம 6.5க்கு மேலே வந்தாலே டயபெட்டிஸ் குரூப்ல தான் நம்ம வரோம். ஸோ இவருக்கு வந்துட்டு 9 இருக்கு அண்ட் எப்படி 7க்கு குறைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக HbA1c 8 மேலே போனாலே there are certain complications பேஷண்ட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு தே மைட் ரிக்வயர் ஒரு சில சேஞ்ச் ஆஃப் மெடிகேஷன்ஸ் அண்ட் இன்சுலின் ரிக்வயர்மெண்ட் கூட இருக்கலாம். ஓகே ஓகே டாக்டர், இப்போ சர்க்கரை நோய் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரைஸ் அவாய்ட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக. நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா? ரெண்டாவது, இப்போ நமக்கு நிறைய கேள்விகள் வந்தது, அதில் சூர்யா அப்படிங்கிற ஒரு திருச்சியிலேருந்து மீல் சீக்வன்சிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். அதில் தமிழில் எக்ஸாக்ட் மொழிபெயர்ப்பு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ரைஸை அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்றது சரியா? ஓகே, ஸோ இது வெரி காமன் கொஸ்டின் ஆன் அ டே டு டே பேசிஸ் நானும் ஃபேஸ் பண்ணுறது. பேஷண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, மேடம் நான் வந்துட்டு ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டேன், சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்றேன், ஆனால் என் சுகர் லெவல் கண்ட்ரோல்லே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போர்ஷன் கண்ட்ரோல். எல்லாமே எடுத்துக்கலாம், பட் கரெக்டான அளவு இன் மாடரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு 4 சப்பாத்தி எடுத்திங்கன்னா still blood sugar levels நமக்கு ஸ்பைக் ஆக தான் செய்யும். So there is something called as plate method. So plate methodல வந்துட்டு உங்கள் பிளேட்டில் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், 2 காய்கறிகள், புரோட்டீன் அளவு, எக்,
சிக்கன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கணும், எடுக்கவே கூடாதுன்னு கிடையாது, எடுத்துக்கலாம், பட் குவான்டிட்டி ஷுட் பி லெஸ். அண்ட் இன்னொன்று நீங்கள் சொன்னது மீல் சீக்வன்சிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு யூஸ்வலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸஸ் ஹங்கர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 3 meals a day அப்படின்னு எடுக்கிறது லிட்டில் பிட் டிஃபிகல்ட். ஸோ அவங்க எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6 times மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 3 main meals in between 2 snacks. அந்த 2 snacks பீரியடில் வந்துட்டு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் லைக் சுண்டல், பச்சை பயிறு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு, நட்ஸ் எடுத்துக்கிட்டா, ஃப்ரூட்ஸ் அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் கான்செப்ட்லையும் இருக்காங்க. டெஃபினெட்லி நாட். ஸோ என்ன ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பப்பாயா, கொய்யாக்கா, கொய்யாப்பழம், பேரிக்கா, ஸோ குவாவா, இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, வெரி நைஸ் டாக்டர். டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி பொதுமக்கள் கிட்டேருந்து கரூர்லேருந்து திரு சுரேஷ்குமார் கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, சர்க்கரை நோயால் கால் பாதங்கள் பாதிக்கப்படுவது எதனால் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, ஸோ ஜென்ரலாகவே லாங் டேர்ம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் கண்ட்ரோலில் இல்லாதவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நம்ம பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ், நரம்பு அண்ட் ரத்த குழாய் ரெண்டுமே வந்து பாதிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது ஸ்லோவாக வந்துட்டு அவங்க ஒரு சில சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயினான சிம்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது பஞ்சு மெத்த மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்புறம் கால் பாதம் சென்சேஷன் கம்மியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. காலில் புண்ணு வந்தால் புண்ணு சீக்கிரமாக ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம டாக்டரை விசிட் பண்ணிவிட்டு நம்ம HbA1c அப்படின்ற லெவலில் பார்த்துட்டு, ஸோ கரெக்டான மெடிகேஷன்ஸ் ஆல்டர் பண்ணிவிட்டு இன்சுலின் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த கால் பாதம் பற்றி நீங்கள் சொன்னீங்க, பஞ்சு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும், அப்போ நம்ம உஷாராயிடணும். வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ் டாக்டர், அறிகுறிகள் நமக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க. அது தெரிஞ்சால் அதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால இப்போ ஸ்ட்ரெஸ்ஸால் பல வியாதிகள் வருதுங்கிறாங்க. நமக்கு வியாதி இருக்குன்னு தெரியறதே அது ஒரு பெரிய வியாதி ஆகிடும் பயப்படுறாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி அறிகுறிகளை வச்சு நம்ம அலர்ட் ஆகிடணும் டாக்டர்? ஓகே, ஸோ மெயின் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பசிக்கிறது, எக்ஸஸ் ஹங்கர், அப்புறம் எக்ஸசிவாக தர்ஸ்டியாக இருக்கிறது, அப்புறம் எக்ஸஸ் யூரினேஷன், அடிக்கடி யூரினுக்கு போகிறது, ப்ளஸ் நைட் டைமில் அடிக்கடி யூரினுக்கு போகிறது. மிச்ச சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டயர்ட் ஆகிறது, இல்லை வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் அது ஆல்சோ மெயினான சிம்டம். ஸோ இது எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு சில பேருக்கு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு டயபெட்டிஸ் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணிக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் ஏஜ் 35 to 40 இயர்ஸ்லேயே ஒரு இயர்லி நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டா ஏர்லியராக நம்ம பிக் பண்ணி டிடெக்ட் பண்ணுறது அதுதான் மெயின். ஸோ அதை நம்ம பண்ணாலே நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கும். டாக்டர், இப்போ ஸ்வீட்ஸ் பார்த்தா நிறைய பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்காது. சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தாலுமே கூட கல்யாணத்துலேயோ அல்லது வேற எங்கேயாவது வீட்டில் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த சர்க்கரையை பார்த்த உடனே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்சுலின் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏர்ஜ் எதனால் வருது? இது நல்ல ஏர்ஜா அல்லது இது வந்து கெட்டதா? ஸோ டெஃபினெட்லி அடிக்ஷன் டு சுகர் வந்துட்டு கெட்ட ஏர்ஜ் தான். பட் அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுகர் எடுக்கும்போது நம்மளை மூளையில் இருக்கிற அந்த எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நமக்கு அது அடிக்ஷன் கொடுக்குது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இப்போது மது அருந்துதல் ஆர் ஸ்மோக்கிங், அந்தளவுக்கு ஈக்குவலாக சுகர் அடிக்ஷன் இருக்குது. ஸோ அதோட மெயின் இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க, எடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் பேஷண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வி கேன் டேக் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வெரி லிமிட்டட் குவான்டிட்டி அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். டாக்டர், இப்போ அந்த சர்க்கரையை சாப்பிடும் போது நம்ம பிரெயினில் என்ன மாதிரியான ரசாயன மாற்றங்கள் உண்டாகுது? ஏன் அந்த சர்க்கரை மேலே, அந்த ஸ்வீட்ஸ் மேலே நமக்கு ஒரு காதல் இருக்குது? அந்த ஸ்வீட்ஸ் ஒருவேளை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரெயினை வேறு விதமாக நம்மளால் பாசிட்டிவாக ஸ்டிமுலேட் பண்ண முடியுமா? கரெக்ட். ஸோ நான் சொன்னபடி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் சொன்னேன் இல்லையா, இப்போ ரீசெண்டாக இருக்கிற அடிக்ஷன் இஸ் சுகர் அடிக்ஷன். ஏன் அப்படின்னா அது நம்ம அந்த எக்ஸைட்டேட்டரி ஹாப்பி இதுவாக நம்மளை வச்சுக்குது, நம்ம மூட் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வேறு வகையான எப்படி நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம், வாட் ஆர் த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸ், எக்ஸசைசஸ், வாக்கிங், மியூசிக், டான்ஸ், அந்த வழியாக வந்துட்டு நம்மளை கொஞ்சம் ஆக்டிவாக ஹாப்பியாக வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஃபார்ம் ஆஃப் சுகர் அடிக்ஷனை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். அதே போல் ஹெல்த்தி டயட், சாப்பிட்ற டயட்லையுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா இட் ஷுட் பி ஓகே.
சர்க்கரையை சாப்பிட்டா ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் கிடைக்குதுங்க டாக்டர். எனி ஸ்வீட் அது ரொம்ப விரும்பி சாப்பிடும்போது கிடைக்குது. பட் எக்ஸசைஸ்லேயும் நீங்கள் சொல்கிற மற்ற ஹேபிட்ஸ்லேயும் அதே மாதிரியான சந்தோஷம் கிடைக்குமா? கண்டிப்பாக. ஆக்சுவலி சுகர் அடிக்ஷன் இஸ் செல்ஃப் கண்ட்ரோலுங்க. கண்டிப்பாக நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது வேண்டும். அது நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரோலில் இருக்க முடியும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக. ஓகே, வெரி நைஸ் டாக்டர். இப்போ பொதுமக்கள் கேட்டிருக்க அடுத்த கொஷனுக்கு போயிடலாங்க டாக்டர். அதாவது ராஜதுரை அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சென்னையிலேருந்து, சர்க்கரை நோய் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஸோ நம்பர் 1, ப்ராப்பர் ஸ்லீப். 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு ஸ்லீப் இல்லை அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரைஸ் ஆச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சுகர் வந்துடும். ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இரண்டாவது வந்துட்டு சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, அதனால உடனே போய் படுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணால் நம்மளோட சுகர் லெவல்ஸ் வந்து பிளட்ல ஒரு மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஸோ அது வாட்ச் பண்ணணும். தேர்ட் வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கிறது. 2 to 3 liters ஆஃப் வாட்டர். கண்டிப்பாக ஹைட்ரேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். எக்ஸசைசஸ் அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். டயட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே டாக்டர், இன்சுலின்னா என்ன, அது வந்து சயின்டிஃபிக்காக நம்மளோட பாடியில் என்ன செய்யுது? ஓகே, ஸோ இன்சுலின் வந்து நம்ம கணையத்துலேருந்து தான் சுரக்குது. ஸோ இன்சுலின் கணையத்துலேருந்து சுரந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பிளட்டில் வந்து சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு பேங்க்ரியாஸ்லேருந்து அந்த இன்சுலின் சுரக்கும். அது சுரந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுகர் வந்து நம்ம செல்ஸ்குள்ளே வந்துட்டு போய் அதை பேலன்ஸ் பண்ணுறதே வந்துட்டு இன்சுலின் தான். ஸோ அதோட மெயின் இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்துட்டு அதுதான். ஸோ ஒரு சில பேருக்கு வந்துட்டு டைப் 2 டயபெட்டிஸில் என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அந்த ஸ்டெப் நடக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம பிளட் சுகரில் வந்துட்டு லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வை தே டெவலப் டயபெட்டிஸ். அண்ட் டாக்டர் கிட்ட வரும்போது நம்ம பிளட் டெஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த வேல்யூஸில் நம்ம சொன்னபடி பார்க்கும்போது we have to start on treatment. இப்போது பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருக்க காரணத்தினால அந்த பிளட்டு எந்தெந்த ஆர்கன்ஸுக்கெல்லாம் போதோ அத்தனை ஆர்கன்ஸும் பாதிக்கப்படுங்களா டாக்டர் இந்த சர்க்கரை நோய்? இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட்டாக என்னென்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபுட், அதாவது கால் பாதங்கள், நான் முன்னாடியே சொன்னபடி உணர்ச்சி கம்மியாகிறது, புண்ணு கம்மியாக ஆடுறது, அந்த வூண்ட் ஹீலிங் வந்துட்டு லெஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு கண்ணில் இருக்கிற நரம்பு ரெட்டினா, அது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது பாதிக்க ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்னி, ஸோ யூரின் போகும்போது நுரைச்சி போகிறது, ஸோ அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வரும். ஸோ அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடைசியாக வந்துட்டு மெயினான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். ஸோ டயபெட்டிஸோட அதர் அசோசியேஷன் சச் அஸ் கொலஸ்ட்ராலும் ஹையாக இருக்குது, பிபியும் ஹையாக இருக்குன்னா நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக வந்துட்டு மானிட்டரிங்கில் இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ பொதுமக்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு வரலாம். கோவையிலிருந்து ஜெயராமன் கேட்டிருக்காரு, சர்க்கரை நோயை குணப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. குணப்படுத்த முடியுமா டாக்டர்? ஸோ திஸ் இஸ் அ வெரி காமன் கொஸ்டின், டெய்லி நாங்கள் கேள்விப்படுறது தான். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன கவனிச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆர் ரெமிஷன். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண முடியுமா, கம்ப்ளீட்டாக என்னால் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ட்ரிக்கியான கேள்வி தான். வி கேன் கீப் டயபெட்டிஸ் அண்டர் கண்ட்ரோல். ஸோ ரொட்டீன் ஃபாலோஅப் வரும்போது சுகர் டெஸ்டிங் வேல்யூஸ்லாம் பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் நான் சொன்னபடி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஹையாக இருக்கிற சுகர் வேல்யூஸ் நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ் ஆல்சோ வி வில் டேப்பர் டவுன் த மெடிகேஷன்ஸ், ஸ்லோவாக ரெடியூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் எப்படி லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்டாக சஸ்டெயின் பண்ணுறாங்களா, டயட்ரி ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, எக்ஸசைசிங் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டோசேஜை ரெடியூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் ரொட்டீன் ஃபாலோஅப் வரும்போது நாங்கள் பார்க்கும்போது ஒரே லெவலில் இருக்குன்னா we can follow the same thing. பட் க்யூர் அப்படின்றத சொல்ல முடியுமான்றது கஷ்டம். பிகாஸ் ஒன்ஸ் இந்த நார்மலைஸ்ட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, பண்ணிவிட்டு ஃபாலோப்பே வர மாட்டாங்க. ஸோ அடுத்த டைம் நம்ம பார்க்கும்போது there will be a very high shoot up in sugar values. So I would suggest we can definitely reduce it, keep it under control, routine follow-up கண்டிப்பாக வரணும். ஓகே டாக்டர், நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸில் 90% மேலே ஆண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பெண்கள் கிட்ட இருந்து சர்க்கரை நோய் பற்றி அதிகமாக கேள்வி வரல. இது வந்து எதை காட்டுகிறது டாக்டர்? அதாவது இயற்கையாகவே
பெண்களுக்கு வந்து ஆண்களை காட்டிலும் சர்க்கரை நோய் தாக்குதல் அதிகமா இருக்குமா இல்லை குறைவா இருக்குமா, இல்லை அதை பத்தி சயின்ஸோ அல்லது மெடிசின்ஸோ? ஜெண்டர் டிஃபரன்சியேஷன் இல்லை சார். மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் போத் ஆர் அஃபெக்டட். ஃபீமேல்ஸ் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரெக்னென்சி டைம். ஓகே. ப்ரெக்னென்சி டைமில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் நமக்கு சுகர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குமே யூஸ்வலாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவாங்க, சுகர் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதில் நம்ம வேல்யூஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு we treat the patient. ஸோ அதில் மெயினான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நார்மலாக கொடுக்குற மெடிகேஷன்ஸ் ப்ரெக்னென்சியில் கொடுக்க முடியாது, பிகாஸ் சர்டன் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரிஃபரபிள் இஸ் ஒன்லி 2. 1 மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, 2வது வந்துட்டு இன்சுலின். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்சுலின் பற்றி ஃபியர் வேண்டாம், பயம் வேண்டாம். ஏன்னா ப்ரெக்னென்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கே நாங்கள் இன்சுலின் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. ஸோ எஸ் டாக்டர். தேங்க்யூ. எஸ் டாக்டர், சொல்லுங்க டாக்டர். யா ஸோ அதான். ஸோ ப்ரெக்னென்ட் விமென்கே நாங்கள் இன்சுலின் தான் கொடுக்கும்போது அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க, இன்சுலின் கொடுக்குறாங்க, ஓகே, அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்கும்போது ஐ திங்க் திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே டாக்டர், இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சென்னையிலிருந்து பாரதி ராஜா. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சர்க்கரை நோயால் கண் பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி தெரிந்து கொள்வது, கண் பாதிக்கப்படுவதுதான் ஆரம்ப நிலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது கண் பாதிக்கப்படுவதின் ஆரம்ப நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ யூஸ்வலி வந்துட்டு நான் சொன்னபடி ஐஸில் வந்துட்டு நமக்கு அந்த நரம்பு ரெட்டினா ப்ராப்ளம் தான் மெயின். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு பிளரிங் ஆஃப் விஷன், கொஞ்சம் மங்கலாக தெரியுது, அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இயர்லி ஸ்க்ரீனிங் வந்துட்டு வரணும். ஸோ ஐ செக்அப் வரும்போது ஐ டாக்டர் கிட்ட பார்த்துட்டு நம்ம ரெட்டினாவை வந்துட்டு பார்க்கணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா வேரியஸ் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு லேசர் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கிரேட் வைஸ் பார்த்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப் அப்படின்றதே நம்ம போக முடியும் ட்ரீட்மெண்ட். ஓகே, வெரி நைஸ் டாக்டர். இப்போ நீங்கள் வந்து சர்க்கரை நோய் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புது, அதாவது தந்தி டிவி வாயிலாக உங்களை பார்த்து கொண்டிருக்கும் தமிழக மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? ஸோ டயபெட்டிஸ் அப்படின்றத பற்றி பயப்பட வேண்டாம். ஏர்லி டிடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொட்டீன் ஃபாலோஅப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வித் யோர் டாக்டர்ஸ். ஒரு சில பேர் வந்துட்டு மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 1-2 இயர்ஸ் அதே எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 3 months ஒன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் உங்கள் டாக்டரை விசிட் பண்ணி சுகர் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் மற்ற டெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஸ்டடி, ஏன்னா கால் புண்ணு வர வாய்ப்பு இருக்குது, நம்ம சென்சேஷன்லாம் கம்மியாகும் இல்லையா, ஸோ அது செக் பண்ணணும். ஐ செக்அப் ரொட்டீனாக பண்ணணும். கிட்னிக்காக உண்டான யூரின் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் ஹார்ட்டுக்கு உண்டான இசிஜி அது கூட பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் வந்துட்டு க்யூர் அப்படின்றது வந்துட்டு கம்ப்ளீட்டாக இல்லை, பட் வி கேன் கீப் இட் அண்டர் கண்ட்ரோல். அதுக்கு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ரொட்டீன் ஃபாலோஅப் வந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறோம், இன்சுலின் போடுறோம், இப்போ இதுலேயே நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிசர்ச்சினுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட், இந்த இன்சுலின் எந்த மாதிரியான உடம்புக்குள்ள செலுத்துற டெக்னிக்ஸ், அந்த டெக்னாலஜி, அதில் இந்த அட்வான்ஸ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த மெடிக்கல் ஃபீல்டில். இப்போ நம்ம எடுத்துக்கிறது இன்ஜெக்டபிள் இன்சுலின், பென் டைப் இன்சுலின் அப்படின்றத சொல்கிறோம் இல்லையா. there are various forms of insulin under research. For example, nasal insulin, மூக்கு வழியா இருக்குது. ஸோ நேசல் இன்சுலின் இஸ் த நியூ ஒன். இன்னொன்று வந்துட்டு pancreatic islet cell transplant அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ those are all under still research. So it is still going on. ஓகே, பொதுவாக இந்த இன்சுலின் போகிற கண்டிஷன் யாராவது ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க டாக்டர். லைக் நம்ம அதை வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி குத்தணுமா, அதை வந்து நம்ம ஸ்கின்னை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிடுமா, நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் இருக்கோமா அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன டாக்டர்? ஸோ என்னோட மெசேஜ் என்னென்னா, பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் டயபெட்டிக்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் more than 5 to 7 years or 10 years, அவங்களுக்கு வந்துட்டு கணையம் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதால் இன்சுலின் செக்ரேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுது. பட் அது ஒரு ஃபியர் கிடையாது. நமக்கு வந்துட்டு இப்போ பென் டைப் இன்சுலின் வித் நீடில் பிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்கின்ல பாதிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் இட். அண்ட் நாங்கள் எல்லாமே கைட் பண்ணுவோம். ஸோ வாட் டைப் ஆஃப் இன்சுலின், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் இன்சுலின் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான கரெக்டான இன்சுலின் நம்ம கொடுத்து நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம், எப்படி போடணும் எல்லாமே நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். அதை பற்றி ஃபியர் வேண்டாம். இன்சுலின் இஸ் அ வெரி சேஃப் ட்ரக். சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது. பட் எவ்வளோ யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்றது ஒரு பேஷண்ட்டுக்கு வேரி ஆகும். ஸோ அது வந்துட்டு நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்சுலின் சுரக்கிற அந்த பேன்க்ரியஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கன், அந்த கணையத்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன டாக்டர் செய்யணும்? சுகர் அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சின்ன வயசுலேருந்தே சொல்கிறீங்களா?
கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போலாம் சில்ட்ரனுக்கு வந்துட்டு கேண்டீஸ், சாக்லேட்ஸ் கொடுக்கறது அது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹெல்த்தி டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு சில பேருக்கு ஜெனட்டிக்கலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு சில கேட்டகரி ஆஃப் குரூப், பட் காமன்லி அது கிடையாது. குழந்தைங்க அழுதா சாக்லேட் வாங்கி தராங்க, இல்லைனா நல்ல மார்க் எடுத்தால் உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. இந்த சாக்லேட்ஸ் சாப்பிட்ற ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கணும் டாக்டர்? எத்தனை நாளைக்கு ஒரு முறை குழந்தைங்க சாப்பிடலாம்? அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சாக்லேட்டே சாப்பிடக்கூடாதுங்கிறீங்களா? சாக்லேட்ஸ் வந்து ரிஃபைன் சுகர், ஓகே, அது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுவும் குழந்தைங்களுக்கு நம்ம நீங்கள் இது பண்ணுங்க, கரெக்டாக பண்ணிங்கன்னா அது கொடுக்குறேன் அப்படின்றத ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டே நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. அதர் ஹெல்த்தி ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸ் ஆசை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கிட்ஸுக்கு நம்ம வந்து டேட்ஸ், ஓகே, பியூராக இருக்கிற டேட்ஸ், பியூர் ஹனி, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்துட்டு கிட்ஸுக்கு வந்துட்டு குக்கீஸ் செய்கிறதோ, பிஸ்கெட் செய்கிறதோ, அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக ராகி கேக் அந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம். சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து நேச்சுரலாகவே எதில் சுகர் இருக்கோ அதை நம்ம கொடுக்கலாம், டேட்ஸ், ஹனி மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் நான் ஒயிட் சுகர் வேண்டாம், ப்ரௌன் சுகர் கருப்பட்டி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் டாக்டர். ஸோ எடுத்துக்கலாம், பட் அதுவுமே வந்துட்டு மாடரேஷன் தான். இப்போ ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் போட்டாலே அந்த இனிப்பு தன்மை இருக்கும். ஆனால் கருப்பட்டி ப்ரௌன் சுகரில் அப்படி இருக்காது. அதுக்குன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ட்ராவாக 2 to 3 scoops போட்டிங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டேக்கிங் ஒயிட் சுகர். ஓகே, அதுவும் அளவாக தான் எடுத்துக்கணும். ஓகே, ஓகே. ஐஸ்கிரீம்ஸும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, அதுவும் ஆபத்துங்களா டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ ஐஸ்கிரீம்ஸ், கேக்ஸ், மைதா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே மைதா இருக்குது, ரிஃபைன் சுகர் இருக்குது, ஹைலி டேஞ்சரஸ், டெஃபினெட்லி ஷுட் பி அவாய்டட். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி போர்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தமிழ் மக்கள், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சர்க்கரை நோய் வராமல், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மருத்துவர்கிட்ட வராமல் வீட்லேயே ஹாப்பியாக இருக்கும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்கள் டிப்ஸோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 1, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே. ரெண்டாவது ஸ்லீப், 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மஸ்ட். ஸோ அது இருக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், குழந்தைங்கள் கூட இப்போல்லாம் ரொம்ப செடென்ட்ரியாக வீடியோ கேம் பார்க்குறது, ஃபோனை பார்க்குறது, அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களோட ஸ்போர்ட்ஸில் போடுறது, டான்ஸிங், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரிஃபைன் சுகர், மைதா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப், டயட், இந்த 3 நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினெட்லி வி கேன் அவாய்ட். ஸ்ட்ரெஸ்ஸால் சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர்? எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்துச்சுனாலே சேம் வே there's a hormone called as cortisol. It is a stress hormone. அது அதிகமாச்சு அப்படின்னாலே பிளட் சுகரில் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணணும். அப்போ தேவையில்லாமல் டென்ஷன் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதும் சர்க்கரை நோய்க்கு டைரெக்டாக அது வழிவகுக்கும். எஸ், கண்டிப்பாக. இது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் ஃபேக்டர் தீஸ் டேஸ் ஃபார் டெவலப்பிங் டயபெட்டிஸ். டாக்டர், நீங்கள் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்து மிக முக்கிய தகவல்லாம் சொல்லியிருக்கீங்க. சர்க்கரை நோய்னா என்ன, அதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா, இன்சுலின்னா என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கணும், அது இல்லாமல் குழந்தைகள் எப்படி கம்ப்ளீட்டாக ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் சாக்லேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும், நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள், ஹனி, டேட்ஸ், இதெல்லாம் எப்படி சாப்பிட்ற நல்ல பழக்கம் வரணும், வெள்ளை சர்க்கரையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், அதே நேரத்தில் நம்ம ப்ரௌன் சுகரை வந்து அதே அளவுக்கு அளந்து சாப்பிடணும். ரொம்ப அதிகமாகவும் போட்டு அதே ஸ்வீட்னஸை மேட்ச் பண்ணால் அதுவும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். கண்டிப்பாக அது வந்தாலே டைரெக்டாக சர்க்கரை நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கீங்க. அதிலிருந்து வராமல் நம்ம தற்காப்பது எப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. தந்தி டிவிக்கு எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். மீண்டும் நாளை மாலை 4:30 மணிக்கு டாக்டர் டைம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.